வணக்கம் மக்களே. டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரப் டைப்பஸ் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தமிழ்நாட்டில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி. இது மெயினாக தமிழ்நாட்டில் நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது மனிதர்களுக்கு மெயினாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்ஷியா சுட்ஸ்கமிஷிங்கிற ஒரு பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆன சிகர் மைட்னு சொல்ற ஒட்டுண்ணி அது மனிதர்களை கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் வரும். நம்ம கடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் லீசன்ஸ் வந்து டெவலப் ஆகும். இது டெவலப் ஆகும்போது நீங்க நார்மல் இது ஏதோ அலர்ஜி அந்த மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு விட்டுறாங்கன்னா உங்களுக்கு ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின் இதோட சேர்த்து உடம்புல பூச்சி கடிச்ச மாதிரி ஏதாவது சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே டாக்டர் போய் பாத்துங்க. ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதை ட்ரீட் பண்ண மாட்டா இது பெரிய காம்ப்ளிகேஷன்ல கொண்டு போய் விடலாம். இந்த சிகர் மைட்ஸ் அதாவது இந்த ஒட்டுண்ணி அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காடு, இந்த புல்வெளி அதிகமா இருக்க பகுதிகள், அப்புறம் இந்த ஆத்தோரமா இருக்க பகுதிகள் அந்த மாதிரி இடத்துல இது நிறைய இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மெயினா 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மக்கள் மெயினா குழந்தைங்க, அப்புறம் வயல்வெளிக்கு வேலைக்கு போறவங்க, ஏதாவது பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கு, ரேஷஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் போய் பாத்துருங்க. இதுல டிலே பண்ண வேணா. மறுபடியும் சொல்றேன், இது டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சோ எல்லாரும் சேஃபா இருங்க. நன்றி.